ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்கள் சந்திப்புகளில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு யாவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த காலவெளியில் உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். சகல கிரிகளிலும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்க வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். புதிய ஆண்டிலே பிரவேசித்து இருக்கிறோம். அருமையான வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு உண்டு. உள்ளத்தில் விசுவாசம் உண்டு. சில நிறைவே இந்த வருஷத்தை என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. செய்ய முடியுமா? எப்போவுமே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தான் தடைகள் வரும். உன்னை மீட்டுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தான் தடைகள் வரும். பாருங்க, தாவீது ஆண்டோடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார். யூ ஆர் கோயிங் டு ரிகவர் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வான்னு ஆண்டவர் சொன்னார். அவன் புறப்பட்டு போகிறான். பேச ஒரு ஆற்றண்டை அந்த குளிர்ச்சியான இடத்துக்கு வந்த உடனே 200 பேர் விடாய்ச்சி போய் நாங்கள் உட்காந்து, நீ நாங்கள் உட்காரோம் பண்ணி போப்பா, எனக்கு வீடு வேண்டாம், ஆஸ்தியும் வேண்டாம், பஞ்சாயம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பேசாமல் பாட்டு தூங்க போகிறோன்னு தூங்கிட்டாங்க. ஆனால் தாவீது தன்னுடைய பயணத்தை முடிக்கவில்லை, தொடர்ந்து போகிறான். இன்னைக்கு ஒருவேளை ஆலயத்தில் 1ஆம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, இந்த வருஷம் நமக்கு தாண்டா அப்படின்னு ஹல்லேலூயான்னு போட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. 3ஆம் தேதி வந்துட்டோம் பார்த்தீங்களா, 2ஆம் தேதி கொஞ்சம் டல்லு. என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் என்னெல்லாம் மனதில் பல கேள்விகள் வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த 3ஆம் தேதி காலை வேளையில் பேசுகிறார். உன் கிரியைகளை நீ செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்றார். What are the things God has promised to you? எந்த காரியங்களை கர்த்தர் உனக்கு வாக்குத்தம் கொடுத்தாரு, அந்த வாக்குத்தங்களை நீ செய்யாமல் போக போகிறது கிடையாது. நீ செய்து முடிப்பா. எப்பவுமே ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற காரியத்தை நம்ம செய்யணும். சிலருக்கு அதிக பிரசங்கி தானே வரும் பார்த்தீங்களா. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எங்கள் இஷ்டத்துக்கு நீ வாயா, அப்படி வரமாட்டார். கர்த்தர் என்னத்துக்கு செய்கிறாரோ அதை தான் செய்வார். அப்படி தான் செய்வார். நம்ம இஷ்டத்துக்கு வரணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு திட்டம் இல்லை, கிடையாதே. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, இந்த அற்புதமான வார்த்தை தம்முடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அங்கே ஆண்டவராகிய அவனுடைய தகப்பனாகிய தாவீது சொல்கிற வார்த்தை. அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை செய்யாமல் உன்னை கைவிட மாட்டார். முதல்ல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னை கொண்டு இந்த ஆண்டிலே என்ன செய்ய விரும்புகிறாரோ, உனக்கு என்ன தர விரும்புகிறாரோ அதை செய்யும் வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். அன்னைக்கு ரூத்துக்கு நகோமி ஒரு லெசன் எடுக்கிறார். என்ன பாடம்னா, நீ போவாசிட்ட சொல்லிட்டால, இன்னும் அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆகாமல், உன் லைஃபுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆகாமல் அவன் சும்மா இருக்க மாட்டான். அதை முடிக்காமல் தூக்கமே வராதுன்றான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. சில சமயங்களில் யார்ட்டையாவது ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை முடிக்கும் வரைக்கும் சில ஆளுங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அப்படி சின்சியரான ஆளுங்களை பார்த்து சில ஆளுங்கிட்ட எப்பா இப்படி பண்ணுன்னா அவன் படுத்து தூங்கிடுவான். அப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் சொல்ல, உனக்குன்னு ஒரு காரியத்தை நான் செய்யணும், இந்த வருஷத்துல நான் செய்யணும், இதை நிறைவேற்றணும், தடைகளை மாற்றணும், அவரோட குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்கணும், ஒரு குடும்பத்தில் கட்டப்பட வேண்டிய எல்லாம் ஒரு முடிவெடுத்தார். ஆல்ரெடி பிளான்ட், டிசைட், எல்லாத்தையும் முடிவெடுத்துட்டார். அவர் சொல்றாரு, நான் வந்துட்டேன், நான் செய்து முடிக்காம போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வந்து விட்டார். தொழிலில் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வந்து விட்டார். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வந்து விட்டார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். நம்மை அர்ப்பணிப்போம் அந்த காரியத்துக்காக. உன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார், உனக்கு பிறகு இருந்து ஆசீர்வதிக்கிறார். உன் வழிகளில் அவனை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், செய்து முடிக்கும் வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய போறாரு, வாயத்தன்னு சொல்லு. இந்த வருஷம் ஒரு மாறுதல் வரப்போகுது, ஒரு விடுதலை வரப்போகிறது, என் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வரப்போகிறது, நான் கர்த்தருக்காக வாழப்போகிறேன்னு சொல்லுங்க. இந்த நாள் அந்த நாள், இந்த 3ஆம் தேதி அந்த நாள். நீ செய்து முடிக்கிறான். இது சாதிக்கிற ஒரு நாள், அழுகிற ஒரு நாள் அல்ல, சாதிக்கிற ஒரு நாள். இந்த நாளை மறுபடியும் சொல்லி, இயேசுவின் நாமத்தில் நீ சாதிக்க போகிறாய். அவர் உன்னை விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார்.
அந்த நம்பிக்கை அவங்க உள்ளத்து வரட்டா. சில துர்ச்செய்தி வரலாம். அன்னைக்கு ஜெபாலயத்தில் அப்படியே புறப்பட்டு போனேன், இயேசுவோட புறப்பட்டு போகும் இருந்து, எப்பா அவரை விட்டுருப்பா, போதகரை விட்டுரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் பிஸியான ஆள், அவர் ஒளிஞ்சு செஞ்சுட்டு இருக்கட்டும், உன் பிள்ளை செத்து போச்சு. இயேசு அவரை பார்த்து அந்த ஜெபாலயத்தில் பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனை, uphold your faith, be strong in your faith, நம்பிக்கையாயிரு. இன்னைக்கு ஒருவேளை காலையில் ஆரம்பிச்சு 3ஆம் தேதி நினைச்ச உடனே தலையெல்லாம் சுத்துதா, நடக்காதுன்னு சொல்றியா? ஆண்டவர் சொல்ல, விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஆரம்பித்த காரியத்தை இந்த நாளில் ஜெயமாக மாற்றி தருவார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட தாவீது சாலமோனுக்கு சொன்னபடியே நடந்தது. அதே தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், உனக்கும் சொல்லுகிறார், உன் சகல கிரியைகளை முடிக்கும் வரைக்கும் நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த நாள் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட வருகிறார், நலமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் காலடிகளை இந்த புதிய நாள் எடுத்து வையுங்கள். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.